ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆட்டி குழம்பு வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கும் கருப்பு சுண்டலும் போட்டு ஒரு ஆட்டி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 100 கிராம் சுண்டல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இஞ்சி வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கிறேன். தக்காளி எடுத்துக்கிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் எல்லோரும் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்போக்கப்போ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதில் வந்து இந்த வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசத்துக்காக வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம 3 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். அப்புறம் கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். சுண்டலில் உப்பு போட்டிருக்குறோம், வேக வச்சுருக்குறோம். அதனால் பார்த்து அளவாக போட்டுக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து கொட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நிறைய போடுறேன். அப்புறம் நம்ம கூட்டி வைக்கும்போது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நிறைய போட்டுடுறேன். அப்புறம் மல்லித்தூள் இது 1 ஸ்பூன் நிறைய போட்டுடுறேன். இந்த பிரியாணி மசாலா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ வேணால் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம இப்படி வதக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இதை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் வச்சுட்டோம், எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து 2 பச்சை மிளகா கீரி வச்சுக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்குங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கடுத்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற கூட்டு இருக்குது பார்த்திங்களா, அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுக்கிறேன். அதையும் சிம்மில் வச்சுட்டு இந்த கூட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இப்படி வதக்குங்க போதும். ரொம்ப வதக்க வேண்டாம். வதக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். சுண்டல் வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு போட்டிருக்கிறேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் இப்படி செய்யுங்க. இப்போ இப்படி பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் தேவைப்பட்டால் காரம் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அதனால் குழுக்குழுப்புக்குன்னு நம்ம பவுட்ரு எதுவும் போட வேண்டாம். காரத்துக்கு மட்டும் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகா போடுறதுனால காரம் வரும். அதனால் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நானும் இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன். பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழு குழுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வர்ற அளவுக்கு விட்டுடலாம். ஒரு விசில் வந்தோன்னே அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? டேஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு. ஒரு விசில் விட்டோம், பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம திரும்ப அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா தேங்காய், சீரகம், பெருஞ்சீரகமும் கசகசாவும் வறுத்து போட்டிருக்கிறேன். 10 முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கிறேன். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ இது கொதிச்சோடனே நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த அளவுக்கு குளுகுளுன்னு இருக்குது. இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தக்கன பண்ணிக்கோங்க. இது கொதிக்கட்டும், நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். நம்ம தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பட்டை, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, ஜாதிபத்திரி, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? அது நல்லா கொஞ்சம் வேகட்டும். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த பிரியாணி இதெல்லாம் போடுறதுனால நல்ல ஒரு வாசத்தோடு இருக்கும். பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் மல்லித்தலை கொஞ்சம், புதினா கொஞ்சம் வச்சுருக்கிறேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாளிசம் பார்த்திங்கன்னா நல்லா முருகலாக பண்ணிட்டோம். அப்போ தான் நல்ல வாசம் வரும் உங்களுக்கு. இதை கொட்டிட்டு டக்குன்னு மூடி வச்சிடலாம். கீழே இருக்கு பார்த்து. பாருங்கள், அருமையான ஆட்டிக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.